நம்ம பகவான் கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் செஞ்ச ஒரு அற்புதமான நிகழ்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். பகவான் கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் பசுக்களும் நீர் அருந்த யமுனை நதிக்கு சென்றனர். ஆனால் அந்த நதியின் நீர் கருமையாகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் மாறியிருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நதியின் ஆழத்தில் காளியன் என்ற ஒரு பிரம்மாண்டமான பல தலைகளை கொண்ட கருநாகம் அங்கே வசிச்சுட்டு வந்திருக்கு. கருநாக பாம்போட விஷத்தினால யமுனை நதியில் இருக்கிற மீன்களும் நதிக்கரையில் இருந்த பறவைகளும் கூட இறந்து போயிருச்சு. இதை கண்ட கிருஷ்ணர் தன் மக்களை காப்பாற்றவும் நதியை தூய்மைப்படுத்தவும் ஒரு முடிவெடுத்தார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவர் அருகில் இருந்த கடம்ப மரத்தின் மீது ஏறி அங்கிருந்து ஆழமான யமுனை நீரில் குதித்தார். கிருஷ்ணர் தன்னை கொல்ல வந்திருப்பதாக எண்ணி கருநாக பாம்பு தன் நூற்றுக்கணக்கான தலைகளையும் தூக்கி கிருஷ்ணரை சுற்றி வளைத்து தாக்க முயற்சித்தது. ஆனால் கிருஷ்ணரோ கொஞ்சம் கூட அசராமல் தன்னோட லீலைகளை காட்ட ஆரம்பித்தார். காளியனின் தலைகளின் மீது ஏறி நின்று நடனமாட தொடங்கினார். கிருஷ்ணரோட பாதங்களின் பாரம் மற்றும் அவரோட தெய்வீக சக்தியை தாங்க முடியாமல் காளியன், அதாவது கருநாக பாம்பு, ரொம்ப பலவீனம் அடைந்தது. தங்களோட இறுதி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உணர்ந்த காளியனின் மனைவிகள் மற்றும் குழந்தைகள் எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம பகவான் கிருஷ்ணர் தான் ரொம்ப கருணையுள்ளம் கொண்டவராச்சே, அதனால தான் காளியன் கருநாக பாம்பை மன்னிச்சு விட்டுட்டாரு. இனி நீ இந்த யமுனை ஆற்றுல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டுட்டு நீ போ அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நீ இந்த யமுனை ஆற்ற விட்டு கடலுக்கு போயிடணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் காளியனுக்கு கட்டளையிட்டார். காளியன் கருநாக பாம்பு பகவான் கிருஷ்ணரோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு அந்த நதியை விட்டுட்டு போயிருச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் யமுனை நதி மீண்டும் தூய்மையாகி கோகுலத்து மக்களும் பசுக்களும் சந்தோஷமாக நீரருந்த முடிந்தது. இதுக்கு அப்புறம்தான் கோகுலத்து மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. நம்ம பகவான் கிருஷ்ணரோட அற்புதமான லீலைகளில் இதுவும் ஒன்று. நம்ம பகவான் கிருஷ்ணர் தனது சிறு வயதிலேயே உலகத்தை காக்க வந்தவர் என்பதை காட்டும் கதையாகும்.